என்ன மகேஷ், கடைசியில இப்படி ஆயிருச்சு? என்னக்காச்சு? ஏய், இவ்வளவு துக்கத்திலயும் உனக்கு எப்படி சிரிப்பு வருது? அக்கா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னடி சொல்ற? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு நாம ஒரு பொண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இவனுக்கு பொண்டாட்டியா வச்சு கடைசியில சொத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்க பேருக்கு எழுதி வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம்ல. அந்த ஜோசியக்காரன் என்னத்தையோ சொல்லி குழப்பி விட்டுட்டான். ஓ லூசு புருஷனும் கோயில்ல போய் பொண்ணு தேட போறேன்னு சொல்றான். போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. அப்படிலாம் விடுறதுக்கு நான் என்ன கேன சிறுக்கின்னு நினைச்சியா? இப்ப அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் என்னன்னு நினைச்ச? கட்டத்தை கணிச்சு கிரகத்தை பார்த்து ஜாதகத்தை பலனோட சொன்ன ஜோசியர்னு நினைச்சியா? ஆமா மகேஷ், அவனை அப்படி சொல்ல சொன்னதே நான் தானேக்கா. ஏ மகேஷ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கோச்சிட்டு போற மாதிரி போனேனே, எதுக்குன்னு நினைச்ச? என்னக்கா நீ இத்தனை வருஷமா என் கூட இருக்கியே, உனக்கு என்ன பத்தி தெரியாதா? மத்தவங்க கிட்ட கோச்சிக்கிட்டு எழுந்திருச்சு போற ஆளா நானு? நான் எதுக்கு போனேன்? என் புருஷன்கிட்ட கோச்சிட்டு போற மாதிரி ஏன் போனேன்? சரவணன் என்ன வந்து பார்த்துட்டு போன உடனே எங்க 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 சொல்லுங்கம்மா. நீங்க அந்த ஜோசியம் பாக்குற இடத்துல? ஆமாம்மா. இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. சொல்லுங்க. நான் சொல்லி கொடுத்ததுதான் அவன் சொன்னான். நீ ஏண்டி அப்படி சொல்ல சொன்ன? நாம பாக்குற பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு சொல்லி இருக்கலாம்ல. முட்டாளா நீ? நல்லா யோசிச்சுதான் ஜோசியர் அப்படி சொல்ல சொன்னேன். இப்ப ஜோசியர் சொன்னதெல்லாம் நடக்கும். நாம பௌர்ணமி அன்னைக்கு கோவில் போவோம், அவர் சொன்ன மாதிரியே சாமி கும்பிடுவோம், அந்த இடத்துக்கு பவித்ராவை வர வைப்போம். ஜோசியர் சொன்ன மாதிரி அவங்க கண்ணில் பவித்ராவை 3 தடவையும் படுற மாதிரி நாம பார்த்துப்போம். அவங்க கிட்ட அவ 3 தடவையும் நல்லா பேசி பழகி நல்ல பேர் எடுத்துருவா. அவளை பார்த்துட்டு ஜோசியர் சொன்ன பொண்ணு இவதான்னு என் புருஷன் நம்பிடுவான். ஆனா அவளை ஏற்பாடு பண்ணதே நான் தான்னு அந்த ஆளுக்கு தெரியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பவித்ரா தான் ஏன் புருஷன் ஏற்பாடு பண்ண பொண்ணு. அவன் அவனை கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடிடுவா. அந்த விரக்தியில பாவம் சரவணன் அவனும் பைத்தியமாயிருவான். சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துரும். எப்படி என் கணக்கு? ஏய், என்னடி இது? சொடக்கு போடுற நேரத்துல இவ்ளோ பெரிய விஷயத்தை யோசிச்சு அதை சாதிச்சு காட்டிட்டியே. அதான் மகேஸ்வரி. நீ பயங்கரமான கில்லாடி. கார் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் சாதாரணமா வச்சுட்டு போ. அதான் எனக்குமே ரொம்ப சிரிப்பா வந்துச்சு. என்ன பண்றது? அம்மா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாயே. நான் எடுத்துட்டு வரேன். அம்மா, வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. உட்காருங்க. வணக்கம்மா. ஐயா இருக்காருங்களாம்மா? உள்ளதான் இருக்காரு. நாங்க கோவில் விஷயமா வந்திருக்குன்னு சொல்லணுமா? இந்தா கூப்பிடுறேன், இருங்க. என்னங்க தலைவரே, என்னங்க இருக்கும்போதே கரெக்டா வந்து இந்தா உங்களை தேடி வந்திருக்காங்க. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்க ஐயா. என்ன எல்லாரும் மொத்தமா வந்திருக்கீங்க? உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க ஐயா. சொல்லுங்க. என்னடா இது, சாயங்கால நேரத்துல வந்து தொந்தரவு பண்றமே நினைக்க கூடாது. இதுல என்ன இருக்கு? இந்த நேரத்துல வந்தா தானே என்ன வீட்டுல பார்க்க முடியும். சரி, விஷயத்தை சொல்லுங்க. ஐயா,
இன்னும் 3 மாசத்துல கோவில் திருவிழா வருது. அதான் எல்லா செலவும் நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே. அதுலலாம் எந்த குறையும் இல்லைங்க ஐயா. வருஷம் சும்மா அசத்திடுறீங்களே. வேற என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்லைங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு யோசனை கேட்கணும். இப்படி மறி நின்னா இப்படி பட்டுன்னு தேங்காய் உடைச்ச மாதிரி விஷயத்த சொல்லுங்க. ஐயா, நம்ம கோயிலுக்கு ஆடு கோழி வெட்டுறதுக்கு இடம் இல்லாம இருந்துச்சு. இத்தனை வருஷமா நம்ம சோலையோட இடத்த தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தோம். கோயிலுக்கு பக்கமா இருந்துச்சு. அவனும் என் இடத்துல வெட்டிக்கங்கன்னு சொன்னான். அதனால இவ்வளவு நாளா பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துல ஏதோ கட்டடம் கட்ட போறானா, அதனால வெட்டக்கூடாதுன்னு சொல்றான். நம்ம ஊர் மக்கள் கிட்ட வசூல் பண்ணி கோயிலுக்குன்னு ஒரு இடத்த வாங்கி போட்டா அங்க வச்சு நம்ம வெட்டிக்கலாம்ல. நம்ம யாருக்கிட்டையும் போயிட்டு கெஞ்ச தேவையில்லையா. நீங்க சொன்னதான் மற்ற ஊர்ல இருக்கிற பெரியவங்கள பெரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. கோயில் விஷயம்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்கு அங்கங்கன்னு கையேந்திக்கிட்டு? என் பசங்களுக்காக கோயிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்காக நீங்க யார்கிட்டையும் போய் கையேந்து நிக்க வேண்டாம். இடத்துக்கான மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன். அடேங்க அப்பா, சிவசாமி ஐயான்னா சிவசாமி ஐயா ஆமா, தான். தலைவர். கோவில் விஷயத்துல கணக்கு வழக்கே பார்க்க மாட்டாரு. ஆமா. அட நீ வேறப்பா, கணக்கு வழக்கு பார்க்காம நான் செய்வேன். சாமிக்கு நம்ம ஏதாவது செஞ்சா தானே சாமி நம்ம பசங்களுக்கு ஏதாவது செய்யும். அதுவும் வாஸ்தவம் தாங்க ஐயா. சரி, நாளைக்கு அதுக்கான ஏற்பாடை நான் செய்யறேன். அவ்வளவு அவசரம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நீங்க உங்க சௌகரியத்தை பார்த்துட்டு பொறுமையா செஞ்சு கொடுங்க. இல்ல சிவசாமி வாக்கு கொடுத்தா அந்த சிவனே சொன்னது மாதிரி, நாளைக்கே சொன்னது மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். சந்தோஷமா வீட்டுக்கு போங்க போங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அப்ப நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரங்கம்மா. வரோம். போங்க. என்ன மகேஷ், நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லப்பா இருக்கு. நீயும் உன் புருஷனை எவ்வளவோ மிரட்டி பார்த்துட்ட, ஆனா அந்த ஆளு பயப்படுற மாதிரியே தெரியலையே. அந்த அளவெடுக்கா அது ஒரு தண்ணி பாம்பு, கடிச்சாலும் ஒன்றாவாது. ஆனா அந்த ஆளு போடுற திட்டமெல்லாம் பெருசால இருக்கு. ஏன் திட்டத்தை பார்த்தல, அதை விட எவ்வளோ பெருசுன்னு. இப்போதைக்கு நம்ம கையில பவித்ரா இருக்கா, அவளை வச்சு அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். ஏன் மகேஷ், ஏற்கனவே ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அசிங்கப்பட்டோம்ல.